டைரக்டர் அடுத்தடுத்து அவரோட படங்களை அவங்க நடிக்க வைக்கிறாரு, என்ன விஷயம்? நீங்கள் இன்னும் குரலுக்கு தானே அது நடக்கிறது சரியா. பேக் டு பேக் படம் இல்லை, 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. தேஜாவோ அது வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. அருள்நிதி பேர் வேற. சார் என்ன சார் மிரட்டுறீங்களா? அதாவது ப்ரொஃபஷன் மாறினதுனால நான் மாறணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இருந்தது. ஆனால் டைரக்டர் அதை கொஞ்சம் அப்படி கட் பண்ணிட்டாரு. படத்தில் இருக்கா சென்சார்லாம் மீறி வந்திருக்கா, அது என்ன மாதிரி இது? சார் நான் மொத்தமாக கட் பண்ண தான் சார் போராட்டிட்டு இருக்கேன். இல்லை அது நீங்கள் எது ட்ரெய்லரில் பார்க்குறீங்களோ அது படத்தில் இருக்கும். இருக்குன்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் மீனாட்சினா சொல்லுங்கள். அந்த காட்சி இருக்கா இல்லையா? காட்சி இருக்கும்ண்ணா, கிளிம்ஸ்லேயே இருந்துச்சுல்ல, அது படத்துலையும் இருக்கும். இரு சார், நீங்கள் வந்து அரவிந்த் சார் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்லும் போது சொல்லியிருப்பார் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குன்னு. நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க, இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் புரிதலுக்காக கேட்குறேன். அவர் எடுத்தவொடனே இந்த கதை சொல்லும் போது நீங்கள் ஸ்டண்ட்லாம் பண்ணுன்னு சொல்லும் போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆள்னடா நம்மளை வந்து ஸ்டண்ட்லாம் பண்ண சொல்கிறாருன்ட்டு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? இல்லை என்னன்னா அப்போ என்ன நினச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ பேசலண்ணா. ஏன்னா அது சரியா இருக்காதுல்ல மற்றவங்க கிட்ட கதையை பற்றி சொன்னால். வீட்டில் போய் சொன்னேன், வீட்லேயும் ஒரு மாதிரி பார்த்தாங்க, ஸ்டண்ட்டு நீ பண்ண போகிற அப்படியான்னு கேட்டாங்க. பட் அவர் வச்ச நம்பிக்கை தான் மோஸ்ட்டாக. அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி டெடிக்கேட்டாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா அவுட்புட் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக கேட்டாங்கண்ணா. நானே என்கிட்ட கேட்கும் போது மற்றவங்க கேட்க மாட்டாங்களா? ஹீரோயின் மேம், டைரக்டர் அடுத்தடுத்து அவரோட படங்களை அவங்க நடிக்க வைக்கிறாரு, என்ன விஷயம்? அப்படியா? டேரக்டருக்கு ரொம்ப நன்றி. என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அவருக்கு ஜெனுவனாக நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் நான் பண்ண கேரக்டர்ஸ்லாம் விட பிரேக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்று வேணும். ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர்ஸ், பட் எல்லாமே மொனாட்டனஸாக இருக்கும், ஒரே இதுவாக இருக்கும். எனக்கு அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணுற சமயத்தில் தான் இந்த கால் வந்துச்சு. அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தேன். பிகாஸ் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல அடுத்த படத்தில் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு, பட் யாருமே அது ஜெனுவனாக பண்ணதில்லை. அண்ட் அரவிந்த் சார் அதை பண்ணும்போது தோ ஒரு செகண்ட் அவர்கிட்டே கொடுத்துட்றேன். நீங்கள் இன்னும் குரலுக்கு தானே அது நடக்கிறது சரியா. சரி, ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் வந்து இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அது என்னவாக இருந்தாலும் அவங்க நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். பட் ஸ்மிருதி கிட்ட வந்து அது இல்லை. மொரோவர் வந்து அவங்க நல்ல பெர்ஃபார்மரு. இந்த கதைக்கு ஏன் அவங்கள நான் சூஸ் பண்ணேன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ரோல் பண்ணுறதுல வந்து மட்டும்தான். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் படம் இல்லை, 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. தேஜாவோ அது வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு. அருள்நிதி பேர் வேற. இந்த படத்தை தான் அவங்க ஹீரோயின். ஸோ இதுதான். அரவிந்த் சார் என்ன சார் மிரட்டுறீங்களா? யாரு மிரட்டலங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுதான். ஸோ அதான் சொன்னேன், அவங்க இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுவீங்க. அவங்க டோட்டலாக வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த படத்தில். சார் ஹீரோயின் உங்களுக்கு அரவிந்த் சார் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கதை சொல்லியிருக்காரு, சரிங்களா? அப்போ அவர் சொன்ன உடனே கால் பண்ண உடனே உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் முத்த காட்சின்னு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அது நேரில் வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னார். ஸோ படத்துலலாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில் இந்த மாதிரி ஒன்று இருக்கணும்னு நான் செம்ம ஷாக்கு. என்னையா கேட்குறீங்க இந்த ஒரு இது. அண்ட் தென் ஆக்சுவலி வி ஹேட் அ லாட் ஆஃப். நான் அரவிந்த் சார் கிட்ட சொன்னேன் கண்டிப்பாக முடியாது. தென் ஹி டோல் ட்ரஸ்ட் மீ, எதுவுமே தப்பாக தெரியாது. இந்த சீட் ஷாட் தான் தப்பாக தெரியாது, உங்களுக்கு எங்கேயாச்சும் தப்பாக இருந்துச்சு அந்த மாதிரினா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்க்கல. ஸோ வீட்டில் பார்த்து எதானே சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு கால் அரவிந்த் சாருக்கு தான் பண்ண போகிறேன். அரவிந்த் சார் என் நண்பர் தான், நான் அரவிந்தன் கூப்பிட்றேன். அரவிந்த், நீங்கள் பெரிய ஃபஸ்ட்டு ஒரு படம் விட்டு கொடுத்துட்டீங்க. பெரிய படம் இட்டு கொடுத்தா, நல்ல படம் இட்டு கொடுத்தாவே ஒரு தலகணம் வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு படம் இட்டு கொடுத்துட்டு இந்த படமும் நல்லா எடுத்துக்கிருக்கீங்க. இருந்தாலும் ஸ்டேஜுக்கு பின்னாடி அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி போய் நிற்கிற மாதிரி காரணம் என்ன? இல்லைங்க, இது என்னோட ப்ரொஃபஷன் மாறி இருக்குது, அவ்வளோதான். ப்ரொஃபஷன் மாறினதுனால நான் மாறணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. நான் உங்கள் எல்லாரையுமே பார்த்துட்ருக்கேன், இன் பிட்வீன் பேசிகிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பேசிக்காக அங்கேருந்தாங்க இங்கே வந்திருக்கேன். அது எப்பயுமே எனக்கு அது எப்பயுமே அது இருந்துகிட்டு இருக்கும். எதை சொன்னேன், எத்தனை பொங்கலுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரெஷ் ஷோ பார்த்துருப்பேன். இன்றைக்கி ஏன் ஒரு பொங்கலுக்கு என் படம் வருதுன்றது எனக்கு பெரிய ட்ரீம். ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இருந்தது ட்ரீமு. ப்ரொவைடட் நம்ம எத்தனை படம் இங்கே உட்காந்து பார்த்துருப்போம், கூட பயணிச்சிருப்பேன். அப்படின்னும் போது நமக்கு என்னன்னாலும் ஒரு பதட்டம் இருக்கும்ல, ஐயோ இது கரெக்டாக நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். மற்றபடி நான் தான் சொன்னேன், இது இப்படியே தான் இருப்பேன். இன்னும் ஒரு 10 படங்கள் போனாலும் இப்படி தான் இருப்பேன். கீதா மேம், இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை உங்களை அம்மாவா குத்தகைக்கு எடுத்திருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றியா? சரி, ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் சில எமோஷ்னல் சில விதமான கதாபாத்திரங்கள் என்னை தேடி வருது. ஸோ மகிழ்ச்சியாக இருக்குது. அதையும் தாண்டி நிறையா கேரக்டர் ரோல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அங்கேயும் சிலதை நோட்டீஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த அம்மா அப்படிங்கிறதுலேருந்து ட்ராவல் பண்ணி ஐ திங்க் கேரக்டர் ரோல்ஸாகவும் நிற்பேன்னு நினைக்கிறேன் போக போக. ஸோ இதுலேயும் ஒரு அம்மா தான் பண்ணியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அம்மா. ஹீரோக்கு ஒரு கேள்வி. கிஷன்தாஸ், உங்க தாத்தா வந்து ஒரு டிஜிபியா இருந்தவர். அவர் ஆசைப்பட்டதே வந்து அவரோட மகள்ங்க வந்து யாருன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் உங்க மதர் வந்து நடிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் நடிக்க வந்துட்டீங்க. உங்களுக்கு என்னைக்காவது இந்த போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கா? படிப்பு ஏறல சார் பெருசா. நான் நினைச்சாலுமே அதுவும் ஒத்துழைக்கணும்ல சார். பட் நான் கண்டிப்பாக நினச்சிருக்கேன் சார் ஆகணும்னு. அட்லீஸ்ட் ஆமாம், இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருமையாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் தப்பாக எதுவுமே பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருந்தது சார். பட் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தது சார். ஏன்னா அவர் இருந்தது வந்து எம்ஜிஆரோட பீரியடில் ஒரு டிஜிபியாக இருந்து ஹி வாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். இந்தியாவில் சொல்ல போனால் பெஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸில் ரெனோன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸில் வந்து இவரோட பேர் இருந்துச்சு. அதனால் அப்படி ஒரு ஆசை இல்லையான்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. இல்லை, ஆசை இருந்தது சார். தாண்டி திறமையும் ஒரு தேவையில்லை சார் அது பண்ணுறதுக்கு. ஸோ ஆசை இருந்தது. அது வந்து இந்த மாதிரி இடங்கள தான் அது பூர்த்தி பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. ராஜ், உங்களோட நிஜ கேரக்டர் தான் அந்த படத்தில் கேரக்டரா? என்ன சார் இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல முடியும்? இது படம், இது ஒரு கேரக்டர், அவ்வளோதான் சார். இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சாயல் 100ல் மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த படத்தில் எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவில் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இதில் நிறைய கிரே ஷேட்ஸ், பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் இருக்குது. கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. இது ஒரு ஜானர் ஷிஃப்டிங் ஃபிலிம். ஸோ ரொமான்டிக் த்ரில்லர்னு சொல்லலாம். ஸோ ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பதிலுக்கு கண்டிப்பாக இல்லை சார், அந்த மாதிரி எதுவும். ராஜ், நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி ஒரு கேரக்டர் வழியாக பண்ணியிருக்கீங்க. அஜித் சார் கூட அதே மாதிரி தான் தம்பியாக பண்ணியிருக்கீங்க. இப்போ அஜித் சார் படமும் ரிலீஸ் ஆகலை, அதே டைமில் உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது இப்போ எப்படி பார்க்குறீங்க அதை? சார், நான் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு லாஸ்ட் 1 year 1.5 years வேறு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது சார். கொஞ்சம் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ், லீட்ஸாக அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸாக, கொஞ்சம் நெகட்டிவ், கிரே ஷேட் அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. அண்ட் சார் படத்தில் நான் எந்த கேரக்டரும் பண்ணல. சார் 2 படம் முன்னாடி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எந்த கனெக்ஷனும் இல்லை. கீதா மேம், நீங்கள் தொடர்ச்சியாக வந்து படம் பண்ணுறீங்க. ஆனால் எல்லா படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது, நல்லாவும் இருக்குது. ஆனால் வந்து உங்களை வந்து டோட்டலாகவே வந்து மாமியார் கேரக்டர்லேயே ஒரு விஷயம் காத்துன்னு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஓகே, மக்கள் மனசில் பதிகிறேன். ஸோ அந்த அந்த நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு நடுக்கூடத்தில் என்னை வச்சு பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டார்னு ஒரு படம் வந்த பிறகு ஒரு 10 பேர் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க சின்ன வயசில் அவங்களும் அவங்க அம்மாவும் இருந்த மாதிரி அப்படியே இருக்கீங்க. நிச்சயமாக அந்த 10 பேரும் வேறு வேறு மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ அவங்களில் ஒருத்தராக பார்க்குறாங்கன்ற இதிலேருந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர் ரோல்ஸ், வித்தியாசமான ரோல்ஸ், வில்லத்தனமான ரோல்ஸ். இப்பயே சொன்னால் சஸ்பென்ஸ் ஃபீல் ஆகிடும். இவருடைய படத்துலேயே நல்ல த்ரில்லரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஐ திங்க் அது நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அரவிந்த், தர்புகா சிவா வந்து ஒரு யூனிக்கான ஒரு மியூசிக் டைரக்டரு. ஸோ எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு அவர் வராதுக்கு காரணம் என்ன? இல்லை, ஆக்சுவலி அவருக்கு வரக்கூடாது, அவாய்ட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை. அவர் ஆக்சுவலி பயங்கர ப்ரீ ஆக்குப்பைடாக இருக்கார். ஏன்னா ஒரு பக்கம் அவரோட படத்துக்கான ஸ்கிரிப்ட் இது பண்ணிவிட்டு டைரக்ஷனுக்கு வந்து லொக்கேஷன்ஸ் பார்த்துட்ருக்காரு. ஐ திங்க் வந்து என்டையர்லி இது ஓவர்சீஸில் எடுக்கிற படம்னு நினைக்கிறேன் அது. ஸோ அதுக்கான இது பண்ணிகிட்ருக்காரு. பட் அதர்வைஸ் வந்து நம்ம எப்போனா ரீச் பண்ணி அவர்கிட்ட பேசலாம், இது பண்ணலாம். ரொம்ப ரிசர்வ் டைப். அது நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு ஜோனில் அவர் இருக்கவே மாட்டார். அவர் டோட்டலி என்னென்னா ரொம்ப லிமிட்டட் அவரோட சர்க்கிள்ன்றது. நம்மக்கிட்டே வந்து இப்போது இதுனா அப் டு த பாயிண்ட் என்னவோ அது பேசிட்டு தென் அவர் வேலையை பார்க்க போயிடுவார். ஸோ அதர்வைஸ் பர்பஸ்ஃபுல்லாக அதுவும் கிடையாது. சொல்லுங்கள் கிஷன்தாஸ். அதே தான். எதுக்கு அதாவது அவர் ஜெனரசிட்டி அவர் சொல்லலாம். ஓகேவா, நம்ம யார் நமக்கு தெரியணும். அதுவும் இந்த கேரக்டர் எழுதிட்டு சும்மா அப்படியே வந்து ஓபி அடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோலாம் நம்ம பண்ணிட்டு போகலாம். இது ரொம்ப மெனக்கடணும் பாருங்கள். ஃபைட் பண்ணோம், டான்ஸ் பண்ணோம், ரொமான்ஸ் பண்ணால் வீட்டில் மாட்டிப்போம். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதோ இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பண்ணலாம். அதுக்கு எதாவது சொன்னேன், இன்னும் டைம் இருக்குது, இன்னும் எங்கே தானே இருக்கேன், பண்ணலாம்.
ராஜாயப்பா சார், அஜித் சார் கூட நடித்த பிறகு உப்பு குளிக்காரம் இந்த படங்கள், இந்த படங்களை பற்றி அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் அட்வைஸ் ஏதாவது பண்ணாரோ, வாழ்த்து சொன்னார்? டெஃபினெட்லி சார், நிறைய எப்போவுமே அவரோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எனக்கு இருந்திருக்கு. நான் கடைசியாக பேசினது வந்துட்டு பட்டத்தரசன் ரன் பேபி டைமில் படம் ரீதியாக நான் பேசினேன், இந்த மாதிரி இது பண்ணுறேன் அப்படின்னு அப்போ விஷ் பண்ணார். அதுக்கப்புறம் சில தருணங்களில் நான் அப்பப்போ விஷ் பண்ணியிருக்கேன், சார் விஷ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்திருக்கு. அரவிந்த் சார், உங்களுக்கு அரவிந்த் சார், இப்போ ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர் அரவிந்த், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தேஜாவு அரவிந்த் போட்டிருந்தீங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு டேரக்ட் பண்ணிட்டோம், படம் சக்ஸஸ் பண்ணியாச்சு. அப்படி இருந்தால் கூட ஒரு படத்தோட பேரை சொல்லி தான் நம்ம டைரக்ஷன் சொல்ல முடியணுமா? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ என்னென்னா, இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன படம், ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம இந்த டேர்ம்ஸில் பேசுகிறோம். அப்போது இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இதை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. நம்மளே பார்க்குறோம், ஒரு படத்துக்கு வந்து 300 படங்கள் வருது. எத்தனை அரவிந்த் இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது இயக்குனராக. அப்படி இருக்கும்போது இந்த அரவிந்த் அப்படின்றத வந்து நான் எப்படி அடையாளப்படுத்திக்க முடியும்னா, என்னோட முதல் விசிட்டிங் கார்டாக இருந்திருக்கிறது வந்து தேஜாவு தான். ஓகே, அப்போ தேஜாவு படத்தோட இயக்குனரோட அடுத்த படம் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி தான் போட்டிருக்கேன். தவிர என்னோட இலக்குமே எப்படி இருக்குன்னா, இது எதுவுமே சொல்லாமல் என் பேர் சொல்லும்போது படங்களோட அடையாளமே இல்லாமல் நான் யாருன்னு தனித்துவமாக தெரியணும். அதை நோக்கி தான் என் பயணம் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். அப்போ பார்ப்போம், இது தருணமே அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னா அடுத்த படத்துலேருந்து அது போட மாட்டேன். ஆர்டிஸ்ட்கிட்டலாம் நம்ம ஃபோன் பண்ணி பேசும்போது இதை மென்ஷன் பண்ணுறீங்களா? இல்லை, இது எப்படின்னா, நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் பத்திரிக்கையாளராக இருந்திருக்கேன். அப்போ பத்திரிக்கையாளராக இருக்கும்போது ஒரு பிஆர்ஓக்கிட்டையோ ஒரு இன்டர்வியூக்கோ நம்ம ஆர்டிஸ்ட்டில் பேசும்போது எந்த மீடியாலேருந்து நம்ம பேசுகிறோன்றது நம்மளை அறிமுகப்படுத்திக்கிற மாதிரி. நான் இயக்குனர் அரவிந்த் அப்படின்னா வந்து அவங்க யோசிப்பாங்க டக்குன்னு. நான் தேஜாவு படம் இயக்குன அரவிந்த் அப்படின்னா ஓகே இவருன்றது பேசுறதுனால. ஸோ கண்டிப்பாக அதை சொன்னேன். எனக்கு வந்து இது வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் தேஜாவு இதுவாக இருந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் சொல்லும்போது வந்து தேஜாவு தருணம் படத்தோட இயக்குனர்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். கிஷன் சார், உங்கள் அம்மா வந்து அவ்வளோ பெரிய சீரியலில் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ண பெரிய நடிகை, அவ்வளோ ரீச். இந்த படம்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவங்க வந்து ஃபைனல் கட் இன்னும் பார்க்கல. ஸோ அவங்கள வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாரோடய தான் நான் கூட்டு போய் பார்க்க வைப்பேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ்லாம் பெருசாக இன்வால்வ் வைக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க, நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம். பட் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஏன்னா அது வந்து படமுமே என்னென்னா, ஒரு லவ் அப்படின்றது லவ் மட்டுமே முழுமையாக இருக்காது. அதில் வந்து எல்லா ஒரு விஷயங்களுமே அது படத்தில் இருக்கும். ஸோ இன்னொன்று யூனிக்கான ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா? ஸோ அதுக்காக அப்படி ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கோம்.